50 liters of mixtures containing 20% alcohol and rest water. Okay, wow. If 3 liters of water be mixed in it, the percentage of alcohol in the new mixtures will be. Okay, wow. என்ன சொல்றா 15 லிட்டர் ஒரு கலவை, அந்த கலவையில் 20% ஆல்கஹால் இருக்கு, மீதி உள்ளது தண்ணியா இருக்கு. எவ்வளவு லிட்டர் இருக்கு அந்த மிக்சர்? எவ்வளவு மிக்சர் பார்த்தீங்கன்னா 15 லிட்டர். இதில் 20% என்ன இருக்கு? ஆல்கஹால் இருக்கு. ஓகேவா? ஆல்கஹால் 15ல் 20னா எவ்வளவு? 3. 15ல் 20னா 3. ஒரு சரம் புள்ளி வச்சா 10, 2ஆல் பெருக்கி வேண்டியதான் 20. இதில் இது வந்து ஆல்கஹால். பேலன்ஸ் உள்ளது 12ங்கிறது வாட்டர். புரிஞ்சா? இதில் திரும்பி என்ன செய்யிருக்கான்? 3 லிட்டரு தண்ணியை கொண்டு வந்து கலக்கிறான். எதில் கலக்கிறான்? இந்த 12 லிட்டரு தண்ணியில். இதில் 3 லிட்டரை கலந்துட்டோம்னா பேலன்ஸு 15 லிட்டரு வாட்டர் ஆகிடும். 3 லிட்டரு ஆல்கஹாலு, 15 லிட்டரு வாட்டர். மொத்தமாக அந்த புது கலவையில் எவ்வளோ இருக்கும்? 15 லிட்டரு வாட்டர் இருக்கும், 3 லிட்டரு ஆல்கஹால் இருக்கும். மொத்தமாக 18 லிட்டர் இருக்கும். அதில் ஆல்கஹால் எத்தனை பர்சன்டேஜ்? 18ங்கிறது 100%, ஆல்கஹால் வந்து 3. இது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அப்படின்னா 100 × 3 / 18. இதையும் அடிச்சிங்கன்னா 6, இதை அடிச்சிங்கன்னா 16.66. 2/3% வந்து ஆல்கஹால் இந்த கலவையில் இருக்குது.